ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிவிகே கொடியில் இருக்கிற கலரில் க்ரோஷெட் ஹார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு நான் 4 ப்ளையான் 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 SC போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிளில் 6 SC போட்டுட்டு தென் செகண்ட் ரோக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 SC போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் மார்க்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டிச் மார்க்கருக்கு பதிலாக இந்த த்ரெட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் இதை பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 SC போடணும். ஸோ டோட்டலாக செகண்ட் ரோவில் வந்து 12 SC வரும். இப்போ செகண்ட் ரோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ரோ பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ரோ தேர்ட் ரோ வந்து எப்படின்னா எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு SC போடணும். ஸோ தேர்ட் ரோ எண்டில் வந்து 12 SC வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி பண்ணுறோமோ இதே மாதிரி தான் செகண்ட் பீஸும் நாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீஸ் பண்ணிவிட்டு நூலை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணி வச்சுருங்க. செகண்ட் பீஸ் வந்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த நூலை கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதை அதில் ஜாயின் பண்ணி அப்படியே அடுத்த ரோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு பீஸ் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி செகண்டு செஞ்சுட்டு அந்த நூலை கட் பண்ணாதீங்க, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது அடுத்த ரோ வந்து நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளேயே ஹூக்கை விட்டு நாம் SC செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே ஹூக்கை விட்டுட்டு ஃபஸ்ட் SC போட்டாச்சுல. ஸோ இவ்வளோ தான் ஜாயினிங் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு SC வந்து சுற்றி போட்டு வரணும். அதை ஃபஸ்ட்டு பீஸில் இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போது அந்த செகண்ட் பீஸ் இருக்குல்ல, அதுலேயும் அகைன் வந்து ஒவ்வொரு SC போடணும். ஸோ இப்போது 2 பீஸ்லேயும் நமக்கு 4 ரோஸ் வந்துருச்சு. இப்போ ஃபோர்த் ரோ வந்து டோட்டலாக 24 SC வரணும். இது செகண்டு பீஸில் வந்து நம்ம ஒவ்வொரு SC போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது தான் திரும்ப அந்த ஸ்டிச் மார்க்கரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். இப்போது ரோ 4 வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு ரோ 5 வந்து நாம் எல்லோ கலரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லாஸ்ட் SC இருக்குது பாருங்கள், அதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் அந்த 2 லூப் வழியாக நம்ம நூல் இழுப்போம்ல, அதுக்கு வந்து நான் ரெட்டை யூஸ் பண்ணாமல் எல்லோவை இப்படி இழுத்து அந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சை SCயை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 5th ரோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5th ரோ வந்து எல்லோவில் தான் பண்ண போகிறோம். 5th ரோ அண்டு 6th ரோ வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு SC தான் போடணும். இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸோ இங்கே வந்து ஸ்டிச் மார்க்கரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 5, 6 2 ரோஸ் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு SC போட்டுட்டு நாம் அடுத்த ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரெட் கலர் நூல் வந்து நீங்கள் கட் பண்ணி விடணுன்னாலும் விடலாம், இல்லை அப்படியே வந்து அகைன் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ரோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
ஒவ்வொரு ரோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச் மார்க் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எண்ட் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிரும். இப்போ வந்து 2 ரோஸ் நாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்சி போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து 7th ரோ. ஃபஸ்ட்டு வந்து 2 எஸ்சி போட்டுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி போட்டுட்டு தென் வந்து ஒரு டிக்ரீஸ். 2 ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச் ஆக்குறது தான் டிக்ரீஸ். 2 எஸ்சி ஒரு டிக்ரீஸ். ஸோ 7th ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 எஸ்சி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும், அப்புறம் ஒரு டிக்ரீஸ். ஸோ 7th ரோவில் டோட்டலாக வந்து 18 எஸ்சி ஃபைனலாக இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ரெட் கலர் ஜாயின் பண்ணணும். ஸோ ரெட் கலர் வந்து இப்படி தான் ஜாயின் பண்ணணும். நான் முன்ன எல்லோ கலர் ஜாயின் பண்ணேன் பாருங்கள், அதே மாதிரி தான் ரெட் கலரும் ஜாயின் பண்ணணும். இப்போ ரெட் கலர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ரோ வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணணும். ரோ 8. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற அந்த நூலை வந்து நல்லா இழுத்து விட்டிங்களா அது நல்லா வந்து லாக் ஆகிரும் உள்ள. இப்போ நான் இதில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ரெட் கலர் போடுறதுக்கு பதிலாக எல்லோ கலர் நூலை இழுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லோ கலர் நூலை வந்து பின்னாடி வச்சுட்டு ரெட் கலர் நூலை தான் இழுக்கணும். இப்போ ஸ்டிச் மார்க்கரை வந்து உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில். இப்போ 8th ரோவில் என்ன பண்ணணும்னா ஒரு எஸ்சி ஒரு டிக்ரீஸ். 8th ரோ ஃபுல்லாக இது தான் பண்ணணும். ஒரு எஸ்சி போடணும், அப்புறம் ஒரு டிக்ரீஸ். 8th ரோ ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ டோட்டலாக 8th ரோ எண்டில் நமக்கு 12 எஸ்சி வரும். 8th ரோ ஃபினிஷ் பண்ண முன்னாடி நம்ம உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிக்கிறணும். ஏன்னா நெக்ஸ்ட் இந்த ரோ முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஹோல் வந்து ரொம்ப சுருங்கிடும். ஸோ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் டைட்டாக வந்து கீழே ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பு மாறாமல் கரெக்டாக ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. இப்போ 8th ரோ வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 9th ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 9th ரோவில் வந்து எப்படி பண்ணுறதுன்னா எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி தான் போடணும். ஸோ 12 எஸ்சி தான் 9th ரோலையும் வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டு ஸ்டிச் மார்க்கர் நூலை வந்து உள்ளே இழுத்து விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி போடணும். இந்த மாதிரி எஸ்சி போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 9th ரோ முடிச்சிட்டோம். 9th ரோ முடிச்சுட்டு 10th ரோ வந்து என்ன பண்ணணும்னா டிக்ரீஸ் தான் பண்ணணும். டைரெக்டாக 2 ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிடணும். ஸோ டோட்டலாக 6 எஸ்சி வரும் 10th ரோவில். டென்த் ரோ ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம டைட்டாக ஸ்டஃபிங் பண்ணணும். அந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஃபைபர் ஃபில் விட்டு நல்லா டைட்டாக ஈவனாக ஸ்டஃபிங் பண்ணணும். அந்த ஷேப் வந்து மாறாமல் ஈவனாக ஸ்டஃபிங் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே விட்டு ஸ்டஃப் பண்ணணும். நீங்கள் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி ரெட் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி ஹார்ட்டும் நீங்கள் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1/2 an hour கூட ஆகாது, சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நூல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹோலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓப்பனாக இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட்டு அதை வந்து இந்த மாதிரி நூலை வந்து ஜிக் ஜாக்கில் விட்டு நம்ம புல் பண்ணால் அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் மேலே அந்த 2 பீஸ் ஜாயின் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு, அங்கேயும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அதையும் வந்து இதே நூலை வச்சு நீங்கள் வந்து அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிடுங்க.
இந்த பேட்டர்ன் வந்து ஈஸி தான். ஸோ பேசிக்காக எஸ்சி மட்டும் தெரிஞ்சவங்க கூட இது வந்து ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட்டு கவுண்டிங் மட்டும்தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். மற்றபடி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஹோல்ஸை இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற நூலை வந்து செக்யூர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்கள்கிட்ட கீ செயின் இருந்தால் நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஹார்ட்டில். நீங்கள் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ரெட் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர் இதில் வந்து ஹார்ட் வந்து பண்ணலாம். கீ செயின்ஸ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ரெட் கலர் ஆர் எல்லோ கலர் நூலை வச்சு இந்த மாதிரி நூலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு செயின்ஸ் போட்டு நீங்கள் பேக் சாமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி அது பக்கத்துலேயே வந்து திரும்ப நூலை உள்ளே விட்டு ஜாயின் பண்ணி செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ரிமைனிங் நூலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. டிவிகே ஹார்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹார்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அனுப்பிவிடுங்க இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப் ஆர் எஃபிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.